குடியை கெடுக்கும். இதை யாராலையும் மாற்றவே முடியாது. ஆனால் ரோபோ சங்கர் மட்டும்தான் தமிழ்நாட்டை குடிச்சிட்டு செத்தாரு அப்படின்ற மாதிரியே நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கட்டையில் போகிறவன் ஒருத்தர் இருக்கான்ல, பின்னாடி கட்டையில் போகிறவன், அவன் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கான். ரோபோ சங்கர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி. நான் குடியாத சரக்கே கிடையாது. 60 ரூபா பிராண்ட்லேருந்து 60,000 ரூபா பிராண்ட் வரைக்கும் நான் எல்லா சரக்கையும் குடிச்சிருக்கேன். அதை நான் அனுபவிக்காததே கிடையாது. பூரா ஆண்டு அனுபவிச்சு தான் போயிட்டு நான் குடித்ததுனால தான் செத்தேன். ரோபோ சங்கர் மட்டும் சாவலை. எவன் அதுக்காக குடிக்காதவெல்லாம் 100 வருஷம் வாழ்ந்துட போகிறான். அவனுக்கு நோய் நொடியெல்லாம் வரவே வராது. அவனுக்கு வாழ்க்கையில் கஷ்டன்றதே இருக்காது அப்படின்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. குடிச்சே செத்து போயிட்டாரு. குடித்ததுனால அவர் செத்துட்டார். அது உள்ளது, அது மட்டுமே கிடையாது. இன்னும் நல்லா தெரிஞ்சுங்க, ரோபோ சங்கர் உண்மையிலேயே நிப்பாட்டிட்டு வாழணும்னு நினச்சப்ப அந்த ஸ்டேஜை அவர் தாண்டிட்டாப்பு. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும். எப்போ வரும்னா, எப்போ இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அடுத்தவன் நமக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுவான். கூட கட்டின பொண்டாட்டி சொல்லுவா, பெத்த புள்ள சொல்லும், அம்மா அப்பா சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க. அப்போல்லாம் நம்ம மண்டைக்கு ஏறவே ஏறாது. நமக்காக தோணும். என்ன தோணும்னா, நம்ம செத்துருவோம் போல், நமக்கு டைம் முடிஞ்சிச்சு அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக சில வேலைகள் நம்ம பார்ப்போம். ஆனால் அது எப்படி இருக்குன்னா, அப்போ எதுனாலையுமே உன்னை காப்பாற்ற முடியாது அந்த அளவுக்கு. இப்போ ரோபோ சங்கர் போனதுக்கான இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே அரெஸ்ட் ஆயிடுச்சு, ஃபங்க்ஷன் ஆகலை. இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஜென்ரலாகவே அதுலேயும் ஒன்லி குடி மட்டும் கிடையாது. அவர் சின்ன வயசில் பட்ட கஷ்டங்கள். மனுஷன் ரோபோ சங்கர்னு பேர் ஏன் தெரியுமா, உடம்பு பூரா அந்த சில்வரை பூசிட்டு அந்த சில்வரை எடுக்கிறதுக்காக மண்ணெண்ணை உடம்பு பூரா ஊற்றி உடம்புல மண்ணெண்ணை ஊறினா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். அவரோட அந்த மேத்தோல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த தோல்லாம் அதோட ஸ்ட்ரென்த்தன் உண்மையிலே ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. அது இன்னமும் இருக்கிறாங்க அந்த மாதிரி. இன்னமும் உடம்புல அந்த பெயிண்டெல்லாம் பூசிக்கிட்டு அந்த பெயிண்ட் எடுக்கிறதுக்காக மறுபடியும் இதே மாதிரி கரோசின் அப்ளை பண்ணிக்கிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு மேலே இந்த மாதிரி வந்துடுறாங்க. அதுவும் ஒரு காரணம், வேறு எதுவும் இல்லை. ரோபோ சங்கர் அவர் பேரனுக்கு 2 நாள் கழித்து காது குத்து வச்சுருந்தார். 2 நாள் கழித்து சார் உண்மையிலே இவ்வளோ பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். ஒரு மனுஷன் நான் கூட ரொம்பலாம் பெருசாலாம் பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சேன். விஜயில் ஆரம்பித்து உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும், டெபுட்டி சிஎம் வரைக்கும் அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. சிவகார்த்திகேயன் வர்றதுலாம் கூட ஆச்சரியம் இல்லை. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அப்பையிலேருந்தே க்ளோஸ் விஜய் ஆண்டனி நின்றுக்கிட்டு இருக்காப்புல. அந்த மனுஷன் மேலே இருக்கவங்க கூட எந்த அளவுக்கு பழகினாரோ அதே அளவுக்கு கீழே இருக்கவங்க கூடயும் பழகிருக்காரு சார். ஒருத்தர் 500 மாலை கொண்டு போடுறாப்புல. ஏப்பா போடுறேன்னா, நான் கஷ்டப்பட்டப்போ எனக்கு உதவி பண்ணது இவர் தான், என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேன், காசு பண்ண நம்ம கூட வரவாடா போகுது வாடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இருக்கிறது எல்லாத்தையும் செலவு பண்ணுவாப்புல. அவர் பொண்ணு கல்யாணத்தை எவ்வளோ தூரம் யாருமே அப்படி நடத்தியிருக்க மாட்டாங்க அவரோட சர்க்கிளில். அந்த அளவுக்கு கிராண்டாக பண்ணாப்புல. எல்லோரும் திட்டினாங்க, ஏன்டா இப்படி செலவழிக்கிறேன், ஒரே பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பண்ணாமல் நான் வேறு யாருக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இறங்கி உள்ளே போயிருக்காங்க. தயவுசெய்து இன்றைக்கி ரோபோ சங்கருக்கு நடந்தது நாளைக்கு நமக்கும் நடக்கும். எவன் குடிக்காமல் இருக்கான்? நல்லா தெரிஞ்சு மற்றவங்க சில பேரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம், ஆஸ்பத்திரியில் வச்சு பார்க்க முடியல, காசு இல்லை, அந்த மாதிரி நிலைமையெல்லாம் ரோபோ சங்கருக்கு கிடையாது. நினச்சிருந்தா காப்பாற்ற முடியும். செலவு பண்ணணும், ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணால் 50 லட்ச ரூபாயை பரட்டுற அளவுக்கு அவருக்கு இப்போ வாய்ஸ் இருந்திருக்கும். ஆனால் எவ்வளவு காசு கொடுத்தாலும் இவரை காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கு ஒரே காரணம், அவர் எல்லாம் மீறி போயிட்டார். அந்த கண்ட்ரோல், அதாவது ஒரு சில விஷயத்துக்கு மட்டும்தான் அது அடங்கும், இல்லைன்னா அதுக்கப்புறம் அது நம்மளை அடக்கிடும், அவ்வளோதான். அந்த ஸ்டேஜில் அவர் தாண்டி போயிட்டாருன்ட்டாங்க. அதனால் உண்மையிலே ரோபோ சங்கருக்கு பல பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஆர்ஐபி, நல்ல மனுஷன், குடியால் போச்சு, என்னென்னமோ பேசுகிறாங்கன்னு இல்லை. உண்மையிலேயே நீங்கள் அதை ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் போகிற அத்தனை வரையும் காலையில் கமெண்ட் போட்டு சாயங்காலம் போயிட்டு கட்டிங்க போட ஆரம்பிச்சிடுவான். இதுதான் நடக்கும், வேறு எதுவுமே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் குடித்தார். யார் குடியையும்
கெடுத்து குடிக்கல. அவர் குடித்ததுனால அவர் குடி கெட்டு போச்சு, அவ்வளோதான். மற்றபடி அந்த அதாவது அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், அவருக்குமே நல்லா தெரியும் ஒரு டைமில் இது நடக்கும். ஆனால் அந்த டைம் வந்தப்போ நாம் இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றத அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பட் தட் வாஸ் டூ லேட், அவ்வளோதான். அதனால் நீங்களும் உங்களுடைய ஃபேமிலிக்கு இந்த மாதிரி காலம் போன காலத்தில் கடந்து காப்பாற்ற முடியுமான்னு சொல்லி யோசிக்காமல், எவ்வளவு காசு பணம் இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும், பவர்ஃபுல்லாக இருந்தாலும், சில விஷயங்கள் உங்களால் செய்யவே முடியாது. யூ கேனாட் அன்டு, செஞ்சதை திருத்தவும் முடியாது. புரியுதா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து